வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தை மொத்தமாக தட்டி தூக்கும் அதிமுக. விழுப்புரம், திருச்சியிலும் திமுகவுக்கு சிக்கலாம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது சத்தியம் டிவி நடத்திய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு தான் இன்று வெளியானதாம். அதில் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெறும் என காண்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் தேர்தலில் கூட தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கடந்த முறை கூட அதிக இடங்களை அதிமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும், மத்திய மாவட்டமான திருச்சியிலும் கூட அதிமுக கணக்கை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி அல்லது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அல்லது நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டிகள் சந்திக்கப் போகிறது என்று தமிழகத்தில் நிலவுகிறது. இந்த தேர்தலுக்கு தான் திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரமாக தயாராகி வருகின்றனராம். இந்த நிலையில் தான் மக்களிடம் நேரடியாக சென்று பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்புகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தான் சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகிறது. மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளை தங்களது அரசியல் களத்தில் வரும் எல்லா ஓட்டுகளையும் அலசி உள்ள சத்தியம் டிவி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் கூட கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 4 தொகுதிகளையும் அதிமுக 3 தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தனர். இந்நிலையில் தான் எதிர்வரும் தேர்தலில் கூட 4 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என்கிற சத்தியம் டிவியின் கருத்து கணிப்புக்கு 3 தொகுதிகளில் இருவேறு நிலை ஏற்பட்டால் என கணக்கிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் கரூர் 2021 சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக 5 தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலில் 5 தொகுதியிலுமே அதிமுக கண்டிப்பாக கைப்பற்றும் என சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பு வெளிப்பாடுகள் தெரிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக மொத்தமுள்ள 9 தொகுதியிலுமே முழுமையாக கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலில் 7 தொகுதிகளை மட்டுமே திமுக கைப்பற்றக்கூடும். 2 தொகுதிகளில் இழுபறி நிலை கண்டிப்பாக ஏற்படும் என்று கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு தான் சத்தியம் டிவி தொலைக்காட்சி தங்களுடைய கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.